ஸோ நேத்திக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து கேப் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் தான் என்னென்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்டே பிஸ்னஸஸ்லாம் வந்துட்டு எப்படி தன்னோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். கோயிங் கன்சர்ன்னா வந்து கம்பெனி வந்து கண்டினியூஸாக பிஸ்னஸ் வந்து போயிட்டே இருக்கோன்ற அசம்ஷனில் வந்து எல்லா பிஸ்னஸும் வந்துட்டு தன்னோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை எப்பயுமே வந்து கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அதாவது ஒரு பர்சன்னால ஒரு பர்டிகுலர் பார்ட்னராலேயோ இல்லை மெம்பர்னாலேயோ வந்து எதர் வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுனாலையோ இல்லை டெத்துனாலையோ இல்லை வேற எந்த ரீசன்னாலையோ கம்பெனியோ இல்லை அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ வந்து கண்டினியூஸாக ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும், எந்த வித ஸ்டாப்பேஜும் இல்லாமல் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது அக்கௌண்டிங் என்டிட்டி கான்செப்ட் இல்லைனா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்ல வந்துட்டு அதாவது பிஸ்னஸும் அதோட ஓனரும் வந்து செப்பரேட் பர்சன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெவ்வேறு அப்படின்னு சொல்றது தான் வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். அதுக்கப்புறம் உங்க போட்ட கேபிட்டல் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்து அந்த பர்சன் யார் அந்த பிஸ்னஸை பண்றாங்களோ அவங்களுக்கு திருப்பி வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அந்த பிஸ்னஸ் வந்து தரணும். ஸோ அதனால தான் கேபிட்டலை நம்ம என்னன்னு சொல்றோம்னா லயபிலிட்டின்னு சொல்றோம். ஸோ கேபிட்டலை அதனால தான் நம்ம லைபிலிட்டியா கன்சிடர் பண்றோம். ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து அந்த பர்சனுக்கு வந்து திருப்பி தரணும் அந்த ஓனருக்கு அப்படின்றது பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து எதெல்லாம் மானிட்டரி டேர்ம்ஸ் அதாவது வந்து மணியால் என்னென்னலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதோ அதை மட்டும்தான் நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரும். எதெல்லாம் நான் மானிட்டரி ஐட்டம்ஸாக நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்மளோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். லைக் ஒரு பர்சனோட ஸ்கில்லோ டேலண்ட்டோ அவங்க ஆட்டிடியூடோ பிஹேவியரோ அவங்க நல்லா நம்ம பெர்ஃபார்மன்ஸே பிஸ்னஸில் கொடுத்துருந்தாலும் அதை வந்து நம்மளால குவான்டிடேட்டிவா மணியால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னா அதெல்லாம் நம்ம தவிர்த்துடுவோம். நம்மளோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்ல எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ குறிப்பாக காசு மணி மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றது மட்டும்தான் வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றது மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க ஆண்டி, அதுக்கப்புறம் இந்த புக்ல என்ன இருக்குதோ அதை மட்டும் படிச்சு சொல்றீங்களா? எனக்கு புக் தான் பார்த்தா புரிய மாட்டேங்குது ஆண்டி. சரி, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஒன்னொன்னா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் புக்ல சென்டென்ஸ் பை சென்டென்ஸா நம்ம கோ த்ரூ பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட்ல வந்துட்டு எல்லா பிஸ்னஸும் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் இயரை வந்து மெயின்டைன் பண்ணி தான் வந்து தன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு என்னதான் வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ல கண்டினியூஸாக பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணியிருந்தாலும் பிஸ்னஸ் வந்து சேல்ஸ் வந்து எப்படி இருக்கு, ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணுறாங்களா, லாபம் சம்பாதிக்கிறாங்களா இல்லை நஷ்டத்துக்கு போதா, அவங்களோட சொத்து எவ்வளோ, அவங்களோட அசட்டு லைபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கடன் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா ஃபினான்ஷியல் இயரை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது யூஸ்வலா எல்லா பிஸ்னஸும் மெயின்டைன் பண்ற ஃபினான்ஷியல் இயர் என்னன்னா 1st ஏப்ரல்லேருந்து 31st ஆஃப் மார்ச் எவ்ரி இயர் வந்து ஃபினான்ஷியல் இயரா மெயின்டைன் பண்ணிட்டு 31st ஆஃப் மார்ச் வந்து அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட்ல. அடுத்தது வந்துட்டு ஃபுல் டிஸ்க்ளோஷர் கம்ப்ளீட் ஆர் ஃபுல் டிஸ்க்ளோஷர் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து என்னென்னலாம் மெட்டீரியல் ஐட்டம்ஸோ அதாவது முக்கியமான சில விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதை பேசிஸாக வச்சு நிறைய பீப்புள் இருக்கிறதுனால இன்வெஸ்டாரு, ஷேர் ஹோல்டரு, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டு, டாக்ஸ் அத்தாரிட்டிஸு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு லோன் சாங்ஷன் பண்ணக்கூடிய பேங்க்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ரா மெட்டீரியல் ஏதாவது வந்து தரக்கூடிய கிரெடிட்டார்ஸ் கடனாக நம்மளுக்கு சப்ளை பண்ணியிருப்பாங்களா அந்த சப்ளையர் எல்லாருமே நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஒழுங்கான முறையில் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா மெட்டீரியல் ஐட்டம்ஸும் கரெக்டாக ஃபுல்லாக வந்து எல்லா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸும் நம்ம கண்டிப்பாக முக்கியமான விஷயங்கள்
ரிலவெண்டான இன்ஃபர்மேஷனை எதுவுமே ஸ்கிப் பண்ணாம நம்ம ஃபுல்லா டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு கம்ப்ளீட் ஆர் ஃபுல் டிஸ்க்ளோஷர் கான்செப்ட்ல சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஓகே ஆண்டி. அடுத்தது வந்துட்டு ரெவென்யூ ரெகக்னிஷன் ஆர் ரியலைசேஷன் கான்செப்ட். ரெவென்யூ ரெகக்னிஷன் ரியலைசேஷன் கான்செப்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு சேல்ஸ் ஏதாவது கூட்ஸோ ஏதாவது நம்ம விற்கிறோம் அப்படின்னா கூட நம்ம என்னைக்கு டேட் அந்த டெலிவரி பண்றோமோ அந்த சேல் பண்றோமோ அன்னைக்கே நம்ம வந்துட்டு அதை வந்து சேலாக நம்ம எடுத்துக்கலாம். அதே ரெவென்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். டில் அந்த கஸ்டமர் பே பண்ற டைம் வரைக்கும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்னைக்கு we have made a sale அந்த சேல் பண்ற நாளே வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெவென்யூவை ரியலைஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து டில் அந்த கஸ்டமர் வந்து கேஷ் பே பண்ற வரைக்கும் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதுதான் வந்து ரெவென்யூ ரெகக்னிஷன் இல்ல ரியலைசேஷன் கான்செப்ட்ல சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஓகே ஆண்டி. அடுத்தது வந்துட்டு வெரிஃபையபிள் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் டீலிங்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நிறைய பேரோட நம்ம கஸ்டமரோட சப்ளையரோட எல்லாரோடையுமே பிசினஸ் வந்து டீலிங்ஸ் வச்சிருக்கோம். ஸோ வந்து எல்லாத்துக்கான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ப்ரூஃப் வந்து பேக்கப் ஆக கம்பெனிக்கு எப்பயுமே இருக்கணும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் என்ன டேட்ல நடைபெற்றது, எதற்காக நடைபெற்றது, சேலா பர்ச்சேஸா அப்படின்றத வந்துட்டு அந்த வவுச்சர்ஸ் இன்வாய்ஸை வச்சு வந்து நாளைக்கு ப்ரூஃபா வந்துட்டு டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்டயோ இல்ல மற்ற பீப்புள் கிட்டயோ இல்ல நம்மளே கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்றதுக்கோ எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு ரெக்கார்டாக அமையும் அப்படின்றது தான் வந்துட்டு வெரிஃபையபிள் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட்ல சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஓகே ஆண்டி. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம மேட்சிங் கான்செப்ட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா மேட்சிங் கான்செப்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஒன்னு ரெவென்யூ. ரெவென்யூனா என்ன? இன்கம், என்ன ஏர்ன் பண்றாங்களோ அது. அடுத்தது இன்னொன்னு காஸ்ட். இந்த காஸ்ட்னா என்ன? எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ நம்மளோட கம்பெனியோட செலவுகள், பிசினஸோட செலவுகள், டெய்லி ரொட்டீன்ல வந்து இபி பில் கட்டுவாங்க, இல்ல யாருக்காவது சம்பளம் போடுவாங்க, இல்ல ரெண்ட் பே பண்ணுவாங்க, இல்ல வேஜஸ் ஒர்க்கருக்கு வேஜஸ் பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கும். அதே சமயத்துல ரெவென்யூ இன்கம் ஆக வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வரும், இல்ல ஏதாவது கமிஷன் வரும் நம்மளுக்கு, இல்ல டிஸ்கவுண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுல டிஸ்கவுண்ட் வரும். அந்த மாதிரி நிறைய வந்து ரெவென்யூ இன்கமும் வரும், எக்ஸ்பென்ஸ் காஸ்டும் இன்கர் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு ரன் ஆகுது அப்படின்ற ட்ரூவான ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோமா இல்ல லாஸ் இன்கர் பண்றோமா? லாஸ்னா வந்துட்டு நஷ்டம், நஷ்டம் ஏற்படுதா இல்ல லாபம் சம்பாதிக்கிறோமா அப்படின்றத கம்பேர் பண்ணா, எதை ரெண்டுத்தையும் ரெவென்யூவும் காஸ்டையும் கம்பேர் பண்ணாதான். ரெவென்யூனா இன்கம், காஸ்ட்னா எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னலாம் ஆகும்னு இப்பதான் சொன்னேன். அந்த மாதிரி ரெவென்யூ என்னென்ன முறைகள்ல நம்மளுக்கு பிசினஸ்குள்ள வரும் அப்படின்றத சொன்னேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கோம் இல்ல எவ்வளவு லாஸ் இன்கர் பண்ணிருக்கோம், நம்ம எப்படி வந்து நம்மளோட பிசினஸ் ஃபியூச்சர்ல ரன் பண்ணலாம், எல்லாத்த பத்தியும் நம்மளால யோசிக்க முடியும். ஸோ மேட்சிங் கான்செப்ட்ல அதை தான் வந்து கொண்டு வராங்க. மேட்சிங் ரெவென்யூ வித் தட் ஆஃப் காஸ்ட். ரெவென்யூ காஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். ரெவென்யூனா இன்கம் நம்ம ஜெனரேட் பண்றது, நம்ம பிசினஸ் ரன் பண்ணும்போது அன்றாட பேங்க்ல மூலமா இன்ட்ரெஸ்டோ இல்ல கமிஷனோ இல்ல டிஸ்கவுண்டோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல நம்மளுக்கு ரெவென்யூ இன்கம் கிடைக்கும். சில எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணுவோம். ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருந்ததுன்னா இன்கம் கம்மியா இருந்ததுன்னா அப்ப லாஸ் ஏற்படுறது நம்மளுக்குன்னு அர்த்தம். இதே இன்கம் அதிகமா இருந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? இன்கம் அதிகமா இருந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியா இருந்ததுன்னா அப்ப ப்ராஃபிட் ஏற்படும். இதே எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருந்து இன்கம் கம்மியாச்சுன்னா அப்ப வந்துட்டு நம்மளுக்கு லாஸ் ஏற்படும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஹலோ ஸ்ரீயா? ஹலோ ஹலோ ஸ்ரேயா, புரியுதா? ஓகேங்களா? ஓகேமா. சோ இததான் வந்து மேட்சிங் கான்செப்ட்ல வந்துட்டு. ஹலோ ஹலோ ஹலோ.
கேக்குதாம்மா? ஹலோ, ஹலோ. கேக்குது ஆண்டி. ஓகேம்மா. ஸோ இதான் வந்துட்டு ஹலோ. மேட்சிங் இதே தான் நம்ம என்ன பண்றோம் மேட்சிங் கான்செப்ட்ல டிஸ்கஸ் பண்றோம். வந்து ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ரெவென்யூவும் எக்ஸ்பெண்டிச்சரும் கம்பேர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே டிரான்சாக்ஷன்ஸ், இப்போ நான் ஒரு அசட்டை வாங்குறேன், குறிப்பாக ஏதாவது ஒரு மிஷின் வாங்குறேன் அப்படின்னா எல்லாமே அன்றைய காஸ்ட் எவ்வளோ நான் இன்கர் பண்ணி அதை வாங்குறேனோ அந்த காஸ்ட்டை தான் நான் வந்து கன்சிடர் பண்ணணும் என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்டர் பண்ணும்போது. இப்போ நான் வந்து ஒரு மிஷின் வாங்குறேன் அப்படின்னா 5 லட்சத்துக்கு வாங்குறேன் அப்படின்னா அந்த மிஷினோட விலை வந்து இன்னைக்கு என்னவோ அதுதான் என்னோட புக் வேல்யூவா எடுத்துக்கிறேன், 5 லட்சத்தை தான். அது வந்து அதுக்கப்புறம் வந்து டெப்ரிசியேஷன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதாவது தேய்மானம் சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் நம்ம யூஸ் பண்ண அதிகமாக யூஸ் பண்ண வந்து அது தேய்மானம் ஏற்படும், வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா டெப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு புக் வேல்யூல தான் கணக்கிடுவாங்களே கண்டி, மார்க்கெட் வேல்யூவை இந்த இடத்துல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எல்லா அசட்டுமே வந்துட்டு புக் வேல்யூல தான் என்டர் பண்ணிட்டு புக் வேல்யூக்கு தான் டெப்ரிசியேஷன் காட்டுவாங்க. ஆனா வந்து மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்றத புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல கணக்கீடு பண்ணி எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல வந்து புரியல. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரினா என்ன, ஹிஸ்டரினா பழசு, கரெக்ட்டுங்களா, பாஸ்ட். ஓகேங்களா? அப்படி ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா நம்ம ஒரு அசட்டை வாங்குறோம், ஒரு சொத்தை வாங்குறோம், ஒரு மெஷின் இல்ல ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறோம் நம்மளோட பிசினஸ்க்குனா அதை வாங்குறோம் பாத்தீங்களா, அந்த காஸ்ட்டை தான் நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல வந்து என்டர் பண்ணுவோம். அது 1 லட்சத்துக்கு நீங்க வாங்குனீங்கன்னா 1 லட்சத்துக்கு என்டர் பண்ணுவோம், 2 லட்சம்னா 2 லட்சத்துக்கு என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம யூஸ் பண்ண அது தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும், டெப்ரிசியேஷனா ஆகும். ஸோ அப்படி என்ன ஆகும், அதோட வேல்யூ வந்து 10,000 கழிஞ்சிட்டு ஒரு 90,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்சத்துல இருந்து 10,000 மைனஸ் பண்றோம்னா 90,000 ஆகுது. அடுத்த வருஷம் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு 10,000 குறையுதுன்னா இப்படி நம்ம டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணும்போது அந்த அசட்டோட ஒரிஜினல் வேல்யூவை தான் எடுக்கிறோமே கண்டி, மார்க்கெட் வேல்யூ அன்னைக்கு என்ன அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண போறது இல்ல. ஓகேங்களா? நம்ம என்னத்துக்கு எவ்வளோ விலைக்கு அதை வாங்கணுமோ அதுல தான் நம்ம தேய்மானம் காட்டுவோம். ஒரிஜினலா எவ்வளோக்கு வாங்கணுமோ அதுல தான் நம்ம காட்டுவோம். ஆனா வந்து மார்க்கெட் வேல்யூவை வச்சு நம்ம ஒன்றும் டெப்ரிசியேஷன் போட முடியாது. நம்ம வாங்கினது என்ன விலையோ அதை வச்சுதான் நம்ம போட முடியும். நான் 2,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா 2,000 ரூபாய் வச்சுதான் நான் வந்து சரி ஓகே இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன், சரி அதுல 2,000த்துல வந்து 100 ரூபாய் போயிருக்கும், அப்ப 1,900. அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து 100 ரூபாய் போயிருக்கும். இப்படிதான் நான் காட்ட முடியுமே கண்டி, மார்க்கெட்டோட நிலவரத்தை வச்சு நான் டெப்ரிசியேஷனோ எதுவுமே வந்து போட முடியாது. ஸோ எல்லாமே ஒரிஜினல் வேல்யூல தான் காட்டுவோம். அசட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரிஜினல் காஸ்ட்டை தான் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். என்ன பிரைஸுக்கு நம்ம அதை வாங்கணுமோ அந்த காஸ்ட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் நம்மளோட அக்கவுண்ட்ஸ்ல என்டர் பண்ணும்போது. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் கான்செப்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா வந்துட்டு சில எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலா இந்த இயர் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இயர் பே பண்ணாம நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்லயோ இல்ல நெக்ஸ்ட் இயர்லயோ பே பண்ற மாதிரி சில எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்ற மாதிரி வச்சுப்போம். சில டைம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்ப எம்ப்ளாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வேலை செய்யற ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வேலையை வாங்கிடுவோம், ஆனா அதுக்கான சம்பளத்தை இப்ப கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி சில இடத்துல நடைபெறும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆனா அதுக்கான வேஜை இமிடியேட்டா கொடுக்காம சர்வீஸை வாங்கிட்டு இருப்போம். ஃபியூச்சர்ல 3 மந்த்ஸ் கழிச்சோ 6 மந்த்ஸ் கழிச்சோ அந்த மாதிரி கூட நம்ம பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியும் ஏற்படும். அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்ரூயல் இல்ல அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரூயல் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 விஷயம் இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் அதை வந்துட்டு உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ பாத்தீங்கன்னா அக்ரூயல் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். நம்ம குறிப்பாக வந்துட்டு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் படிக்கும்போது 1
அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவாங்க. ம் 2 ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவாங்க. ம் 3 அக்ரூட் இன்கம். 4 இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இந்த முக்கியமான 4 விஷயத்த வந்து நம்ம ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா பிசினஸ்ல வந்து சில இதற்கு வந்து சர்வீஸ் நம்ம வாங்கிட்டு இருப்போம், ஆனா அதுக்கான பேமெண்ட்டை பண்ணியிருக்க மாட்டோம். குறிப்பாக எம்ப்ளாயி கிட்ட இருந்து அவங்க சர்வீஸை வாங்கிட்டு இருப்போம், ஆனா அவங்களுக்கு சேலரி பே பண்ணியிருக்க மாட்டோம். சில டைம் வந்துட்டு ஒரு பில்டிங்கை யூஸ் பண்ணியிருப்போம், ஆனா இமிடியேட்டா அதுக்கான ரெண்ட் பே பண்ணாம 3 மந்த்ஸ் டியூ இல்ல 6 மந்த்ஸ் டியூன்னு 6 மாசம் கழிச்சு பே பண்ற மாதிரி 3 மாசம் கழிச்சு பே பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பிசினஸ்ல நிறைய நடைபெறும். எல்லாமே வந்து ஆன் கேஷ், இமிடியேட் கேஷ் வந்து டெலிவரியிலயோ இமிடியேட் கேஷ் பேமெண்ட்டோ வந்து இமிடியேட் கேஷ் ரிசீவ்டோ ஏற்பட வாய்ப்புகள் பிசினஸ்ல வந்து எல்லா நேரத்திலயும் வந்து ஏற்படாது. அதுதான் வந்து பிசினஸ் வந்து அக்ரூயல் பேசிஸ்ல நடைபெறதுன்னுவாங்க. அக்ரூயல்னா குறிப்பாக அவுட்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? சோ வந்து சில டைம் நம்ம வந்து சேலரி பே பண்ண மாட்டோம், வேஜஸ் பே பண்ண மாட்டோம், ஆனா சர்வீஸா கொடுத்துட்டு இருப்பாங்க, அதுக்கான பேமெண்ட்டா பண்ணியிருக்க மாட்டோம். அதை வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவோம். சில டைம் வந்து ப்ரீபெய்டாக ஆகும். சில டைம் இன்சூரன்ஸ் பாலிசிலாம் குறிப்பாக வந்து முன்னாடியே அட்வான்ஸா பே பண்ணுவாங்க. இல்ல ரெண்ட் வந்து அடுத்த 6 மாசத்தோட ரெண்ட்டை முதல்ல வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்பென்சஸ நம்ம வந்து முன்னாடியே அட்வான்ஸா கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பே பண்ணி முடிப்போம். அத வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வந்து இன்கம் பொறுத்த வரைக்கும் 2 விதமாக ஏற்படலாம். சில டைம் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா சர்வீஸ கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஆனா வந்து அதுக்கான பேமெண்ட்டை வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணாம இருப்பேன். ஓகேங்களா? சில டீலிங்ஸ்ல வந்து நான் பண்ணியிருப்பேன் வேலையை, ஆனா அதுக்கு உண்டான கமிஷனோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டோ ஏர்ன் பண்ணாம இருப்பேன். நான் சர்வீஸை மட்டும் கொடுத்துட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்து அக்ரூட் இன்கமா வரும். ஓகேங்களா? சோ ஒரே மாதிரி தானே? ஆமா, அக்ரூட் அவுட்ஸ்டாண்டிங் போத் வந்து சேம் தான் வந்துட்டு. இது அக்ரூட் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லலாம், இது அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்னு சொல்லலாம். அக்ரூடு அவுட்ஸ்டாண்டிங் போத் சேம் தான். இமிடியேட்டா நடைபெறாம ஃபியூச்சர்ல நம்ம போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? அது சர்வீஸ் மட்டும். ஆமா, சர்வீஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் இடத்துல சர்வீஸ வாங்கிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிருக்க மாட்டோம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ல. அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் அக்ரூட் இன்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வீஸ கொடுத்துட்டு இருப்போம், ஆனா இன்கம் அதுக்கான இன்கம் கமிஷனோ இன்ட்ரெஸ்டோ ரிசீவ் பண்ணாம இருந்திருப்போம். இன்கம் பொறுத்த வரைக்கும் அப்படி. அதாவது இருங்க, நம்ம பிசினஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆளுக்கு வெளி ஆளுக்கு ஏதாவது ஒரு கமிஷன் வந்துட்டு நான் இத பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ஆனா அந்த வேலையை நம்ம முடிச்சு கொடுத்துட்டு இருப்போம், ஆனா வந்து அவங்க நம்மளுக்கு கமிஷன் வந்து பே பண்ணிருக்க மாட்டாங்க. அதுவும் நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட் தானே. ஓகேங்களா? அது வந்து அக்ரூடு கமிஷனாக இருக்கும். ஓகேங்களா? அது இன்னும் இப்ப எக்ஸாக்ட்டா வரல, பட் நம்ம அதுக்கான சர்வீஸ கொடுத்து முடிச்சிட்டோம், ஃபியூச்சர்ல வரும். ஓகேங்களா? சோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ பொறுத்த வரைக்கும் சர்வீஸ வாங்கியிருப்போம், நம்ம சர்வீஸ் வாங்கியிருப்போம், ஆனா அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துருக்க மாட்டோம். அக்ரூடுக்குனா வந்து நம்ம கொடுத்திருக்கோம். இன்கம்க்கு இன்கம் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எக்ஸ்பென்சஸ்னா நம்ம சர்வீஸ் வாங்கிட்டு இருப்போமா, ஆனா பேமெண்ட் கொடுத்துருக்க மாட்டோம். இன்கம்னா அக்ரூட் இன்கம்னா நம்ம சர்வீஸா அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம், ஆனா அதுக்கான பேமெண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணிருக்க மாட்டோம். கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஓகேங்களா? டெஃபினிஷன்லாம் இருக்கும், நான் உங்களுக்கு சர்ச் அவுட் பண்ணி தரேன். ஓகேங்களா? அடுத்தது இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னா சர்வீஸ் வந்து கொடுக்காமே நீங்க முன்னாடியே இன் அட்வான்ஸ்னா முன்னாடியே வந்து பணம் அதுக்கான பணமா வாங்கிக்கிறது, கமிஷனை வாங்கிட்டு இன்னும் நம்ம சர்வீஸா நான் கஸ்டமருக்கு கொடுக்காம இருக்கிறது.
அதுக்கான வேலைகளை இன்னும் செய்யாம அப்படியே பெண்டிங்ல வச்சுட்டு ஆனா அமௌண்ட்டை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிறது இன் அட்வான்ஸ். ஓகேங்களா? சோ இது இந்த யூசுவலா எல்லா பிசினஸ்மே வந்து இந்த அக்ரூயல் கான்செப்டை வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பிசினஸ்மே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எல்லாமே இமிடியேட்டா வந்து நடைபெறாத பிசினஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுக்கான இன்கம் ஏர்ன் பண்ணிருக்க மாட்டீங்க, ஃபியூச்சர்ல தான் ஏர்ன் பண்ணுவீங்க. சில டைம் நீங்க வந்துட்டு சப்ளையர் கிட்ட இருந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, ரா மெட்டீரியல் ஏதாவது வாங்கியிருப்பீங்க, இமிடியேட்டா கேஷ் கொடுக்க மாட்டீங்க, ஃபியூச்சர்ல பண்ணுவாங்க. கேஷ் பேசிஸ்ல எப்பயுமே நடைபெறாது பிசினஸ், அக்ரூயல் பேசிஸ்லயும் பிசினஸ் வந்து நடைபெறலாம். ஃபியூச்சர்ல பே பண்ற மாதிரி, வேற டேட்ல பே பண்ற மாதிரி, இல்ல 6 மாசம் கழிச்சு அந்த டியூ அமௌண்ட் செட்டில் பண்ற மாதிரி நடைபெறலாம் பிசினஸ்ல. அக்ரூயல் கான்செப்ட்ல அததான் வந்து சொல்ல வருவாங்க. அது எக்ஸ்பென்ஸ் ஆகவும் இருக்கலாம், இன்கம் ஆகவும் இருக்கலாம், நம்மளுக்கு வர வேண்டிய பணமாகவும் இருக்கலாம், நம்ம பே பண்ண வேண்டிய பணமாக இருக்கலாம். இமிடியேட்டா நடைபெறாம வந்து அதுக்கான சர்வீஸை வாங்கிட்டோ இல்ல அதுக்கான சர்வீஸை கொடுத்துட்டோ இன்னும் நம்ம பேமெண்ட் பண்ணாமையும் இல்ல ரிசீவ் பண்ணாமையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஆண்டி. ஆண்டி இப்போ நீங்க சொன்னனால இந்த புக்ல இருக்குது ஆண்டி இல்லையா? உங்களோட புக்லயா? உங்களோட புக்ல வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம். An expense is recognized when incurred, whether paid or not. Similarly, revenue is recognized when earned, whether received or not. அதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க, சேலரி நம்ம பே பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட் 10,000 பே பண்ணணும், ஆனா அதை பே பண்றோமோ இல்லையோ அப்போ அது அக்ரூவல் கான்செப்ட் கீழே வருது. நான் இப்ப சொன்ன மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 3 மாசம் டியூ பெண்டிங் இருக்கு எம்ப்ளாயிக்கு பே பண்ணாம அப்படின்றது வந்துட்டு இன்கர் பண்ணணும், அந்த வருஷத்துல இன்கர் பண்ணணும், ஆனா பே பண்றோம் பண்ணல, ஆனா வந்து அது கண்டிப்பா எக்ஸ்பென்ஸ் தான். அவுட்ஸ்டாண்டிங் இப்போ கிடையாது, பட் ஃபியூச்சர்ல பே பண்ணணும், நான் லயபிள் அவங்களுக்கு பே பண்ணியே ஆகணும்ன்றது. ஓகேங்களா? அதே மாதிரிதான் ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போ ரெக்கக்னைஸ் எப்போ ஏர்ன் பண்றோமோ அந்த ரெவன்யூ நம்மளுக்கு வந்துட்டதா அர்த்தம். வெய்தர் நம்ம வந்து அந்த ரெவன்யூவை ரிசீவ் பண்றோமோ இல்லையோ, ஆனா வந்து அதை வந்து ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்றது அக்ரூட் இன்கம். நான் இப்ப சொன்னல அக்ரூட் இன்கம். ஓகேங்களா? அந்த மாதிரி பிசினஸ்ல வந்து எப்படி வேணா நடைபெறும், எந்நேரமும் வந்து இமிடியேட் டிரான்சாக்ஷன் வில் நாட் ஹேப்பன். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு அக்ரூயல் கான்செப்ட்ல கொண்டு வராங்க. அடுத்தது வந்து டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்ல நம்ம ஜேர்னல் என்ட்ரி தான் இனிஷியலா நம்ம வந்து பண்ணுவோம். எந்த இதுவா இருந்தாலும், குறிப்பாக இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர் சிங்கிள் ஓனர் பண்ணக்கூடிய ஜேர்னல் வந்து 7th சாப்டர்ல இருக்குது சொன்னா நீங்க கேட்டீங்களா நேத்துக்கு என்கிட்ட? 7th சாப்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல 5th சாப்டர் தான் இப்ப இருக்காங்க. 5th வரைக்கும் எடுத்துட்டாங்களா? பேசிஸ் ஆஃப் எடுத்துட்டு இருக்காங்க, இப்பதான் நேத்துக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். ஓகே ஓகே ஓகேமா. சரிங்களா? சோ இப்போ டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்துட்டு எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் 2 ஆஸ்பெக்ட கன்சிடர் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்னு வந்து கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? எல்லா டெபிட்டுக்கும் ஈக்குவல் கிரெடிட் கொடுக்கணும், எல்லா கிரெடிட்டுக்கும் ஈக்குவல் டெபிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்ப நான் ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு வந்துட்டு பில்டிங் வந்துட்டு ஒரு 10 லட்சம் ஆகுது அப்படின்னா 10 லட்சத்துக்கான பில்டிங் வந்து உள்ள வருது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா பில்டிங் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவேன், ஜேர்னல் என்ட்ரி போடும்போது பில்டிங் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போ கேஷ் வந்து வெளில போறதா பிசினஸை விட்டு, எல்லாமே பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தானே நம்ம என்டர் பண்ண போறோம். அப்ப பில்டிங் வாங்குறோம்னா பில்டிங் உள்ள வர்றது, கேஷ் வந்து என்ன ஆகுறது வெளில போகிறதுக்கு, கேஷ் பேமெண்ட் போகுது வெளியில. அதனால எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஆஸ்பெக்ட், உள்ள வர ஆஸ்பெக்ட் வெளில போற ஆஸ்பெக்ட்னு, ரிசீவிங் ஆஸ்பெக்ட் கிவிங் ஆஸ்பெக்ட்னு 2 வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு அசட்டை வாங்குறோம் அப்படின்னா அசட் உள்ள வருது, அசட் வாங்கும்போது கேஷ் வெளில போகுது, அதனால கேஷையும் நம்ம வந்து காமிச்சுதான் ஆகணும். சோ இததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டூயல் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம். வந்து ரெண்டு எஃபெக்ட் காட்டணும். ஓகேங்களா? டெபிட் கொடுத்தீங்கன்னா கிரெடிட் கொடுக்கணும், கிரெடிட் கொடுத்தீங்கன்னா டெபிட் ஈக்குவல் அமௌண்டா வந்து வரணும். ஓகேங்களா? அதுதான் டூயல் ஆஸ்பெக்ட்ல வந்து கொண்டு வராங்க. டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட், 2 ஆஸ்பெக்ட் இருக்கு எல்லா டிரான்சாக்ஷனுக்கும். எது உள்ள வர்றது எது வெளில போகிறதுன்றத பார்க்கணும். இப்ப நான் சேல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்னிச்சரை சேல் பண்றேன்னா அப்ப உள்ள என்ன வர்றது, கேஷ் உள்ள வர்றதா,
சேல் பண்ணும்போது கேஷ் உள்ள வருது. நம்ம பிசினஸ் விட்டு என்ன போகிறது, ஃபர்னிச்சர் போகுது. சேல் பண்ணும்போது ஃபர்னிச்சர் வெளில போயிடும்ல பிசினஸ் விட்டு. அதனால எல்லாத்துக்குமே வந்து எது ரிசீவிங் ஆஸ்பெக்டா இருக்கு, எது கிவிங் ஆஸ்பெக்டா இருக்கு அப்படின்றத ரெண்டுத்துமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜேர்னல் என்ட்ரியில போடும்போது ரெக்கார்ட் பண்ணுவோம். டிரான்சாக்ஷனை அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அததான் டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட்ன்றாங்க. பெனிஃபிட் அது ஆக்சுவலா எப்படி சொல்லுவாங்கன்னா பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட டெபிட் ஆஸ்பெக்ட்னு வாங்க. பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட், பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட வந்து கிரெடிட் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? திருப்பி சொல்லுங்க. பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட டெபிட் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. உள்ள வர்றத இப்ப பில்டிங் நான் பர்ச்சேஸ் பண்ணனா பில்டிங் உள்ள வர்றதா அது டெபிட் பண்ணுவேன் நானு. ஓகேங்களா? பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட்னா கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஓகே ஆண்டி. அப்ப எது வெளில போறது, பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் வெளில போகுதா, கேஷ கிரெடிட் பண்ணுவேன். ஓகே ஆண்டி. இதே நான் வந்து ஒரு ஃபர்னிச்சரை விக்கிறேன் அப்படின்னா விக்கும்போது என்ன உள்ள வரும், கேஷ் உள்ள வரும். கேஷ் வந்து டெபிட் ஆஸ்பெக்ட். கேஷ் வந்து பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட், டெபிட் ஆஸ்பெக்ட். கேஷை டெபிட் பண்ணணும். எது வெளில போகுது, சேல் பண்ணும்போது ஃபர்னிச்சர் பிசினஸ் விட்டு வெளில போகுது, அப்ப ஃபர்னிச்சரை கிரெடிட் பண்ணணும். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டா பொறுத்த வரைக்கும். அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சிக்கணுமா ஆண்டி? இந்த ஃபார்முலாஸ் வந்துட்டு ஆக்சுவலா வந்து எதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா யூஸ்வலா வந்துட்டு இது வேற டாபிக் கிட்ட தான் வரும். அசட்ஸ் வந்து ஃபார்முலா கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ். கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல இதை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்றது தெரியல. இங்க வந்து ஆக்சுவலா இது கொண்டு வரணும்ன்ற அவசியமே கிடையாது. இல்ல இப்போ என்ன பண்ணடாண்டி, நான் நல்லா படிச்சுமா வேணாம். இது படிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா இது தேவைப்படும். உங்க 11th சிலபஸ்ல வந்து வரும் இந்த டாபிக். ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம் தான் 11th ஸ்டாண்டர்ட்ல. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணுவோம். ஆனா இந்த டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்ல இதை எதுக்கு கொண்டு வராங்கன்றது தெரியல. இந்த இடத்துல இது அவசியம் இல்லை. தியரியில எழுதும் போது இது அவசியம் ஏற்படாது. டூயல் ஆஸ்பெக்ட்னா என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். உங்களுக்கு எடுத்தாங்களா இதெல்லாம்? இல்ல இந்த ஃபார்முலாஸ் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன், அசெட்ஸ்னா கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ் அதெல்லாம் எடுத்தாங்களா? தெரிஞ்சு எடுக்கல. அதெல்லாம் தேவைப்படாதுமா. அதாவது சில இடத்துல நல்லா வாஸ்டா கொடுத்துருப்பாங்க நிறைய உள்ள. ஆனா வந்து எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் மைண்ட்ல. அப்போ தியரி மட்டும் படிச்சுக்கலாம்ல ஆண்டி? தியரி மட்டும். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த பாயிண்ட், அதே நீங்க இங்கிலீஷ்ல எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சுது. டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னா அதை தாண்டி வேற பெருசா எதுவும் இல்லை. அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பில்டிங் வாங்குறோம், பர்ச்சேஸ் பண்றோம், இல்ல வந்து ஃபர்னிச்சர் சேல் பண்றோம். அப்ப இதை டெபிட் பண்றேன் நானு, இதை கிரெடிட் பண்றேன் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்லி முடிச்சிடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை இந்த இடத்துல சொல்லணும்னு. இந்த டாபிக்லாம் வேற இடத்துல வேணா நம்ம அப்ளை பண்ணுவோம் இந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்லாம். பட் இந்த இடத்துல இது ரெக்வயர்டு கிடையாது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே ஆண்டி. அடுத்து ஆண்டி 7:30 ஆயிடுச்சு. உங்களுக்கு வேலை இருக்கா? இல்ல உங்களுக்கு வேலை இருக்கா? 7 to 7:30 நீங்க அத டவுட்டா இன்னும் 2-3 இருக்கு. 12, 13, 14 முடிச்சிடலாமே நம்ம. 4 இருக்கு ஆண்டி. இல்ல போதுமா? இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 7 to 7:30 நீங்களா? சரி ஓகே. அதனால இப்போ சொல்லிக்கலாம். நம்ம யூசுவலா ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றோம்ல, அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். இல்ல வந்துட்டு போதும் அப்படின்னா ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னதுமா? இன்னைக்கு வந்து வெளில முடிச்சிடலாம் ஆண்டி. நாளைக்கு புக்குக்குள்ளார இருக்கு. ஓகே. அப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாமா ஆண்டி? புரியல. நாளைக்கு அந்த புக்குக்குள்ளார இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் ஆண்டி. சரி. ஐ மீன் இன்னைக்கு இந்த 3-4 கான்செப்ட் முடிச்சிடலாம் ஆண்டி. ஓகே. கேக்குதா? கேக்குது. ஓகே, ஹலோ, முடிச்சிடலாம். ஓகே. இன்னைக்கு புக்ல இருக்குறத பாத்துட்டோம் ஆண்டி. ஓகேமா. ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம வந்து மெட்டீரியாலிட்டி கான்செப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதாவது நம்மளோட டிரான்சாக்ஷன், நம்மளோட இன்ஃபர்மேஷன், நம்மளோட புக்ஸ்ல இருக்கிறது, அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று மெட்டீரியல், இன்னொன்று இம்மெட்டீரியல். மெட்டீரியல்னா கண்டிப்பாக இந்த ஃபேக்டை, இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்தே ஆகணும், நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றத மெட்டீரியல்னு சொல்லுவோம். அதாவது ரிலவெண்டான இன்ஃபர்மேஷனை மெட்டீரியல்னு சொல்லுவோம். இம்மெட்டீரியல் அப்படின்னா ஒன் விச் இஸ் நாட் ரெக்வயர்ட், அதாவது இந்த இடத்துல இதை காட்டணும், கண்டிப்பா காட்டணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படின்றத இம்மெட்டீரியல்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு மெஷின் வாங்குறோம் அப்படின்னா அதோட இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்லாம் வந்துட்டு அந்த மெஷினோட காஸ்ட்லேயே கொண்டு போய் இணைச்சிடலாம். அது தனியா வந்து காமிக்கணும்னு ஒரு எக்ஸ்பென்ஸா காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி சில எக்ஸ்பென்சஸ் ஏற்படும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏற்படும். அதையெல்லாம் வந்து கிளப் பண்ணி ஒரு ஜென்ரல் எக்ஸ்பென்ஸாவோ ஏதாவது ஒரு ஹெட்டிங் கீழே காமிச்சிடும். அதை தனியா காட்டணும் ஸ்பெசிஃபிக்கான அவசியம் இல்லை. இன்னும் சில விஷயங்கள்லாம் காட்டணும்னே இல்லை, ரொம்ப மைனர் இம்பார்ட்டன்ஸா இருக்கும் கம்பெனில, அதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அதனால பெரிய இம்பாக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுக்கு காமிச்சுக்கிட்டு. அதனால மெட்டீரியல் ஆன விஷயம் ஆனா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், காட்டணும். பிசினஸ்ல மூடி மறைக்க கூடாது. முக்கியமான ட்ரூத்தான ஃபேக்ட் வந்து எதெல்லாம் யாருக்கு வந்து கண்டிப்பாக போய் சேரணுமோ, எதெல்லாம் ப்ராஃபிட்டையோ லாஸையோ அஃபெக்ட் பண்ணுமோ, இல்ல அசட்டோட வேல்யூவோ இல்ல லைபிலிட்டிஸோட வேல்யூவோ ஏத்துமோ இறக்குமோ, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம காட்டணும் நம்மளோட டிரான்சாக்ஷன்ல. எதெல்லாம் வந்து விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், மைனரா தெரியறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா மெட்டீரியலா இருக்கக்கூடியதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். மெட்டீரியல்னா வந்துட்டு இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றோம், இல்ல கமிஷன் ஏர்ன் பண்றோம், இல்ல கண்டிப்பா அதை காட்டணும், இல்ல ப்ராஃபிட் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி ஆயிடும், இல்ல ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு மிஷின் வாங்கணும், அதை இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணோம், அதை அசட்ல இருந்து காமிக்காமையோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இல்ல ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டு அந்த மாதிரி. இப்போ ப்ராஃபிட் எல்லாம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி காமிக்கிறது, இல்ல லாஸ் எல்லாம் வந்து அதிகப்படியா காமிக்கிறது, இல்ல அசட்டோட வேல்யூ எல்லாம் வந்து கம்மி பண்ணி அந்த மாதிரியோ, இல்ல சில முக்கியமான விஷயங்கள்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. எதெல்லாம் நம்ம காட்டணுமோ மெட்டீரியலா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம காட்டணும், நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வந்துடும். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, சரி இதுல கிளப் பண்ணி ஒரு சின்ன ஏதாவது ஒரு செலவு பண்ணிருப்போம், ஏதோ ஒரு டூலோ ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டோ ஏதோ வாங்கியிருப்போம், அதெல்லாம் வந்து காட்டணும்னு அவசியம் இல்லை. வீட்லயே அப்படிதானே, நம்ம மெஜாரிட்டி எதுக்கு செலவு பண்றோமோ அதெல்லாம் நம்ம காட்டுவோம். ரொம்ப சின்ன சின்னதா ஏதாவது கிராசரி ஸ்டோர்ல போய் சின்னதா வாங்கியிருப்போம், அதெல்லாம் வந்து பெருசா நம்ம வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கணும்னா நிறைய போகும், ரைட்? சோ அதே மாதிரிதான் அந்த மாதிரி மெட்டீரியல்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதை கண்டிப்பா காமிக்கணும். இப்ப நம்ம ப்ரொவிஷன் கிராசரி ஐட்டம்ஸ்னா அதை கண்டிப்பா காட்டுவோம், இல்ல க்ளோத்திங்க்கு ஏதாவது செலவு பண்ணோம்னா அது கண்டிப்பா நம்ம எக்ஸ்பென்ஸ்ல எடுத்துட்டு வந்தே ஆகணும், இல்ல பெருசா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த மந்த்துக்கு ஆயிருந்தது அதை காட்டுவோம், அதை கொண்டு வருவோம். ஏன் சேவிங்ஸ் கம்மியாச்சு, ஏன் இன்கம்ல இவ்வளோ நம்மளுக்கு வந்து பற்றாக்குறையாச்சு, அதெல்லாம் பார்ப்போம்ல ஃபேமிலி பட்ஜெட்ல. அந்த மாதிரி தான் பிசினஸ்லயும் மெட்டீரியல்னா முக்கியமான விஷயத்த காட்டணும் மூடி மறைக்காம, இம்மெட்டீரியல்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், மைனரான விஷயம்னா சின்ன விஷயம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸோட கிளப் பண்ணி காட்டலாம், அந்த மாதிரி வந்து பிசினஸ்ல பண்ணலாம். ஓகேங்களா? அதான் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து கன்சிஸ்டன்சிய பொறுத்த வரைக்கும் என்னன்னா அங்க நிறைய இருக்கு கீழெல்லாம். என்னதுமா? ஆமா ஆமா, அதெல்லாம் அது என்ன உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன்றதுனால இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா, இதெல்லாம் நம்ம தியரியில எழுதணும்ன்ற அவசியமே இருக்காது. ஓகேங்களா? இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா வந்து கன்சிஸ்டன்சி கான்செப்ட்னா என்ன சொல்ல வராங்கன்னா வந்து நம்ம ஏதாவது ஒரு மெத்தடை அடாப்ட் பண்றோம்னா அது வந்து கண்டினியூஸா நம்ம வந்து அந்த மெத்தடை அடாப்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அசட்டை வாங்குறோம், அதுக்கு தேய்மானம் டெப்ரிசியேஷன் காட்டுறோம்னா அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அந்த டெப்ரிசியேஷனை காட்டுறதுக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடுன்னு அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குமா, அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை வந்து அவங்க
கொடுத்திருக்காங்க. கன்சிஸ்டன்சி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ ஒன்னு அடாப்ட் பண்றீங்க, ஒன்னு ஃபாலோ பண்றீங்கன்னா அது த்ரூ அவுட் எப்பயுமே ஃபாலோ பண்ணாதான் உங்களால கம்பேர் பண்ண முடியும். போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்பேர் பண்ண முடியும். அடுத்த வருஷம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களால ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணியோ நீங்க இப்படி நடைபெறும் பிசினஸ்ன்னு ஒரு கணிக்க முடியும். அது இல்ல அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒரு ஃபாலோ பண்ணல, ஒரு ஸ்டாண்டர்டோ ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரொசீஜர்னு வந்து ஃபாலோ பண்ணாம நீங்க எப்படி வேணா இருந்தோம்னா வந்து முடியாதுல்ல. சோ அதே மாதிரிதான் அக்கௌண்டிங் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்றதுலயும் இப்போ ஒரு டெப்ரிசியேஷன் குடுக்கறோம் அப்படின்னாலே அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல அந்த கம்பெனி என்ன மெத்தட் அடாப்ட் பண்றாங்க, போன வருஷம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அடாப்ட் பண்ணாங்கன்னா அடுத்த வருஷமும் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் அடாப்ட் பண்ணுவோம். WDV ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அடாப்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் வந்து கம்பேரிசன் பண்றது ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் கம்பேரிசன் வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்காது அப்படின்றாங்க. அதுக்குதான் இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளவு பெர்சன்டேஜ் தேய்மானம் கொடுக்கறோம், வந்து என்ன மெத்தட்ல கொடுக்கறோமோ அதே ப்ரொசீஜரை எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்பதான் வந்து கரெக்டா கம்பேரிசன் பண்ண முடியும். அதான் கன்சிஸ்டன்சி. நான் தொடர்ந்து தொடர்ந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வர்றத கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த எக்ஸாம்பிள் படிக்க வேணாம்ல ஆண்டி? படிக்க வேண்டாமா. நம்ம வந்து அந்த கான்செப்ட் என்ன டேக் ஃபார் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் அ கம்பெனி வந்து இந்த மாதிரி அசெட் வச்சிருக்காங்க, அதுக்கு டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்றாங்கன்னா, ஸோ டெப்ரிசியேஷன்ல நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மெத்தட் அடாப்ட் பண்றாங்கன்னா எப்பயுமே வந்து த்ரூ அவுட் ஆல் தி ஃபினான்ஷியல் இயர் இதே மெத்தட் அடாப்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கம்பேரிசன் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் கம்பேரிசன் பண்ண பிட்வீன் 2 இயர்ஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் நம்ம எல்லா இடத்துலயும் எக்ஸாம்பிள்ஸ் இவங்க குடுக்குறாங்களே, டியூயல் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம குடுக்குறாங்க, அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் குடுக்கலாம். நம்ம அந்த மீனிங் என்னன்னு கொடுத்துட்டு எக்ஸாம்பிள வந்து ஒரு சிம்பிளா வந்து இதனால இப்படி சொல்ல வராங்க இந்த கான்செப்ட்லன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சம்ம மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும்லாம் அந்த அளவுக்கு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது வந்துட்டு கன்சர்வேட்டிசம் ஆர் ப்ரூடன்ஸ் கான்செப்ட். இதுதான் லாஸ்ட் கான்செப்ட். இந்த டைம் இருக்கு. என்னதுமா டைம் லைனஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அப்படிங்களா, தெரியல, இதோ பாக்குறேன். சரி, இத பாத்துட்டு வரேன். எடுத்து அனுப்பட்டுமா ஆண்டி? அனுப்புங்க. சரி, ஓகே ஆண்டி. ஆண்டி ஓகேவான்னு பாருங்க, இல்ல திருப்பி எடுத்து வந்துச்சு. இல்ல இப்பதான் சுத்திட்டு இருக்கு. வந்துருச்சு ஆண்டி. அது முதல்ல கான்செப்ட் கீழே வருது அது இந்த டாபிக். ஆமா ஆண்டி. ஆண்டி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. சரி, நான் உள்ள என்ன கண்டென்ட்னு பாக்குறேன். இல்ல அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் கான்செப்ட்ஸ்ல 15 கொடுத்திருந்தாங்க, அதனால அது இருக்கும்னு நினைச்சேன், தெரியல எனக்கு. அதுக்கு மேல நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. சரி, பாப்போம் நம்ம. ஓகே ஆண்டி. இத முடிச்சிட்டு வரணும். புரிஞ்சுச்சா விட்டுலாம் ஆண்டி. ஓகேமா. கன்சர்வேட்டிசம் ப்ரூடன்ஸ் கான்செப்ட்ல ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு கம்பெனி வந்து எதெல்லாம் உங்களுக்கு பாசிபிளா லாசஸ் ஏற்படும், எக்ஸ்பென்சஸா ஏற்படும் அப்படின்னு வந்து இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணி வைப்பாங்க. குறிப்பா வந்து டாக்ஸ் இப்ப ஏதாவது பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சில சமயத்துல வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து கூட்ஸ் வந்து கிரெடிட்ல விக்கிறோம்ல, சேல் பண்றோம்ல, அதெல்லாம் வந்து கஸ்டமர் வந்து கரெக்டா ப்ராம்ப்டா தான் நம்மளுக்கு அந்த டைமுக்கு அந்த டேட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா பே பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸாக்டான அந்த அமௌண்ட்ன்றதெல்லாம் நம்மளால நம்ப முடியாது. சில டைம் வந்து அது அமௌண்ட்டே வந்து பேட் டெப்ஸ்ல கூட போய் முடியும். பேட் டெப்ஸ்னா வராத கடன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து வரவே வராது அந்த பணம் அப்படின்றது பேட் டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி கூட பிசினஸ்ல நிறைய ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது லாசஸ் ப்ராபபிளா வரும், இல்ல எக்ஸ்பென்சஸ் ப்ராபபிளா வரும்,
தெர் இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, வெரி சேஃபா ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கன்சர்வேட்டிசம் கான்செப்ட்ல. ஏன்னா என்ன ஆகும், நீங்க காட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட அசட்டோட வேல்யூ அதிகமா இருக்கும், இல்ல ப்ராஃபிட்டோட வேல்யூ அதிகமா இருக்கும், அப்புறம் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து எதெல்லாம் ப்ரொவிஷன்ஸோ அதெல்லாம் கிரியேட் பண்ணி வைங்க. டாக்ஸ் பே பண்ண போறீங்க அப்படின்னா, இல்ல வந்து இந்த மாதிரி லாசஸ் ஏற்படும் ஏதாவதுன்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பா ப்ரொவிஷன் முன்னாடியே வந்து கிரியேட் பண்ணி, ரிசர்வா ப்ரொவிஷனா முன்னாடியே முன்கூட்டியே கிரியேட் பண்ணி வைங்க. எதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகும், எதெல்லாம் நஷ்டம் அடையும் அப்படின்றது. அதே மாதிரி ஏதாவது ஃபியூச்சர்ல ஆன்டிசிபேட்டட் ப்ராஃபிட்டா இருக்கும் பாருங்க, அதாவது வரும் ப்ராஃபிட் ஆக இன்கம் ஆக வரும் அப்படின்னு ஏதாவது வந்து பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிறதுக்கோ இல்ல வேற ஏதாவது வடிவத்துல கமிஷனோ இன்ட்ரெஸ்டோ டிஸ்கவுண்டோ ஏதாவது நம்ம ரிசீவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் காட்டாதீங்க உங்களோட பிசினஸ்ல. இன்னும் நம்ம ஏர்ன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யூ சேஃப்லி பிளேன்றாங்க. அததான் அதான் எனக்கு இந்த கான்செப்ட் கொஞ்சம் புரிய மாட்டேங்குது ஆண்டி. அக்கவுண்ட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அக்கவுண்ட் ஆல் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் பட் டு நாட் அக்கவுண்ட் எக்ஸ்பெக்டட் கெயின்ஸ் அண்ட் இன்கம்ஸ். ப்ராபபிளா வந்து ஏதாவது ப்ராஃபிட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சதா அதை காட்டாதீங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட்டா காமிச்சீங்கன்னா என்ன ஆகும், டாக்ஸ் பே பண்ணும் இல்ல மத்தது ஏதாவது நம்மளுக்கு இதுவாகும். பட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது லாசஸ் கண்டிப்பா நீங்க இன்கர் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து கணக்குல காட்டாம விட்டுறாதீங்கன்றாங்க. ப்ராஃபிட் காமிக்க கூடாது, லாஸ் காமிக்கணுமா? ப்ராஃபிட் இப்ப ஏர்ன் பண்ற ப்ராஃபிட் இல்லமா, ஆன்டிசிபேட்டட் ப்ராஃபிட்னா என்னது, ஃபியூச்சர்ல நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவேன், அதாவது ஏதாவது இப்போ ஒரு அசட்டை வித்து இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து நான் வந்து ப்ராஃபிட் வந்து எனக்கு வரும் ஏதாவது அந்த மாதிரி இருந்தா அதெல்லாம் வந்து இப்பயே காமிக்காதீங்க, அடுத்த வருஷத்துல வர்றது இல்ல இந்த வருஷத்துலயே காமிக்காதீங்க. அந்த மாதிரி ஆன்டிசிபேட்டட் ப்ராஃபிட் ஃபியூச்சர்ல வரும், அதனால அதுக்கு இப்பயே அக்கவுண்ட் பண்ணாதீங்கன்றாங்க. ஆனா வந்து லாசஸ் ஏதாவது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, அதை விக்கிறதுனால லாஸ் ஏற்படும்னா அதை காட்டுங்கன்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்மளுக்கு பெனிஃபிட் தானே. இந்த மாதிரி யாராவது வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து கடனுக்கு வந்து கூட்ஸை வந்து வித்திருப்போம், அவங்க வந்து கண்டிப்பா பே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க வந்து டவுட்ஃபுல்லான ஒரு அசட்டா இருக்காங்க நம்மளுக்கு. அதனால அவங்களுக்கு ப்ரொவிஷனா கிரியேட் பண்ணி வைங்க, அவங்க குடுக்குறாங்க குடுக்கல நாளைக்கு, ஆனா ப்ரொவிஷனா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்கன்றாங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல வந்துட்டு பே பண்ணால் ஓகே, அவங்க பே பண்ணாமே போயிட்டாங்கன்னா அது மொத்தமும் நஷ்டம் தானே, அதை நம்ம வந்து இப்ப வந்து காமிக்க முடியாதுல்ல அத எக்ஸாக்டா என்னன்றது. அதனால அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்க தராங்க டவுட்ஃபுல்லாவே கன்சிடர் பண்ணுங்கன்றாங்க. ஏன் வந்து ஏதாவது கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேஃபா ப்ளே பண்ணணும் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல காட்டுறதுல அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு டைம்லினஸ். Preparing and presenting financial statements within reasonable time is important. Timeliness means that the financial statements or information should be provided with to the users within a reasonable time. The information not provided on time loses the importance and relevance. For example, if financial statements for the year ended 31st March 2020 are furnished in January 2021, they do not remain useful because considerable time has lapsed and corrective action may not be possible in proper time. So timelinessல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றோம், அதாவது பேலன்ஸ் ஷீட் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னா, இப்போ அந்த இயர் எண்ட்லயே வந்து 31st மார்ச் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்றோம்னா அப்பயே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணோம். அப்பதான் யார் யாருக்கு யூசர்ஸ்னா யார் யார் இன்வெஸ்டாரு, அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ், யார் பேங்க் லோன் கொடுத்தாங்களோ இல்ல கிரெடிட்டார் யாரோ எல்லாருக்குமே அப்பதான் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்றதும் முக்கியம், அந்த பிரின்சிபல் அடாப்ட் பண்ணி அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். அதே சமயத்துல அதை வந்து ரீசனபிள் டைம்குள்ள குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணாதான் பப்ளிஷ் பண்ணாதான் எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும்.
இருக்கும், இல்லனா வந்து அது வர்த்தாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? ப்ராப்பர் டைம்குள்ள அது டைம் லேப்ஸ் ஆன பிறகோ இல்ல 6 மாசம் கழிச்சோ பப்ளிஷ் பண்றதுனால என்ன யூஸ் இருக்கு, யாருக்குமே அது எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல டைம்லினஸ்ல அதுதான். என்னதான் எல்லா பிரின்சிபலும் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் ரீசனபிள் டைம்குள்ள நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும். அது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்காங்க யூசர்ஸோ அது எல்லாருக்குமே வந்து போய் ரீச் ஆகணும். அப்பனாதான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வேலிடாக இருக்கும். இல்லனா வந்து இட் இஸ் வேஸ்ட்ன்றாங்க. ரீசனபிள் டைம்குள்ள பண்ணலன்னா, ப்ராப்பர் டைம்குள்ள பப்ளிஷ் பண்ணல இல்ல ப்ரிப்பேர் பண்ணலனா இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். வந்து அதனால எந்த யூஸ்மே வந்து அந்த பீப்புளுக்கு கிடையாது. யார் அதை நம்பி இருக்காங்களோ, ஓகேங்களா, கம்பெனி நல்லா நடக்கணும் அந்த மாதிரி வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களை யாருக்குமே வந்து அது நன்மையை பயக்காதுன்றாங்க, நன்மை தராதுன்னு. ஓகே ஆண்டி. ஆண்டி இந்த இல்லஸ்ட்ரேஷன் படிக்கணுமா ஆண்டி? இந்த illustration, as a chief accountant, while preparing the accounts of your company, you face a number of problems. These are: production manager of the company is interested to show the good industrial relations. The long-term future success is doubtful. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியலையே. You are required to state which accounting concept would be followed in dealing with each of the problems. Explain briefly. நீங்க வந்து பார்க்கணும், நம்மளோட கொஸ்டின் பேப்பரை பொறுத்துதாம்மா அவங்க ஏதாவது லைவ் இப்போ கேஸ் ஸ்டடி அந்த மாதிரி வந்துட்டு அந்த கான்செப்டை அப்ளை பண்ற இடமாக ஏதாவது இப்ப வெறும் கான்செப்டை படிக்கிறோம்னா, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த கான்செப்டை சும்மா அப்படி படிச்சுட்டு அப்படியே வந்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதினாலே போதும். நம்ம கொஸ்டின் பேப்பர்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு ப்ராக்டிக்கலா வந்து என்ன கான்செப்ட் கீழே வர்றது என்ன இதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிலேட் பண்ணி ஏதாவது கேக்குறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். டைரக்ட் கொஸ்டினா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஒன்லி எக்ஸ்பிளைன் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்னு கொடுத்து முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து இன்டைரக்ட் கொஸ்டினா நிறைய உங்க கொஸ்டின் பேப்பர்ல வருதுன்னா, அப்ப வந்து கான்செப்ட் படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதையும் தாண்டி வந்து ஏதாவது ரிலேட் பண்ணி கேட்பாங்க லைவா வந்து இந்த மாதிரி. சோ அப்ப நம்ம வந்து ரிலேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும், எழுதுற மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ். அதனால இது வந்துட்டு ஆக்சுவலா as a chief accountant while preparing the accounts of your company, you face a number of problems. These are: production manager of the company is interested to show the good industrial relations. The long term future success of the company is doubtful due to market competition. Customers of the company have placed orders from which company is expected to earn profits. One of the shareholders of the company has invested is saving in some shares of another company. At the end of the accounting period, இதெல்லாம் you are required to state which accounting concept would be followed in dealing with each of the above problems. So இது எல்லாத்துக்குமே என்னென்ன அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ரிலேட் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லன்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். அண்ட் எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி வாட் ஈச் கான்செப்ட் மீன்ஸ், எதுக்காக அந்த கான்செப்ட்னு நம்ம வந்து சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆஃப் தி கம்பெனி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஷோ குட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் இன் தி அக்கௌண்ட்ஸ். நம்ம படிச்ச இந்த கான்செப்ட்ல எது வந்து இதுக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. தி லாங் டேர்ம் ஃபியூச்சர் சக்சஸ் ஆஃப் தி கம்பெனி என்ன கான்செப்ட் இதுல ரிலேட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுமா. இப்போ at the end of the accounting period, factory rent of the company is outstanding for 10,000 rupees. இப்ப பாருங்களேன், இந்த இதுல 5th statement பாருங்களேன். At the end of accounting period, factory rent of the company is outstanding for 10,000 rupees. அப்ப எந்த கான்செப்ட் இதுக்கு வரும், அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அக்ரூவல் கான்செப்ட்ல சொன்னால அவுட்ஸ்டாண்டிங்ட்டு, அக்ரூவல் கான்செப்ட்ல அவுட்ஸ்டாண்டிங்னு சொன்னால ஒரு விஷயம் தானே, அந்த கான்செப்ட தான் இந்த இடத்துல கொண்டு வராங்க இந்த ஸ்டேட்மென்ட்க்கு. ஓகேங்களா? அடுத்தது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அவுட்ஸ்டாண்டிங்னு பார்த்தோன்னே நல்லா தெரியுது பாருங்க. அட் தி எண்ட் ஆஃப் அக்கவுண்டிங் பீரியட் ஃபேக்டரி ரெண்ட் இவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நேரா மைண்ட் வந்து அக்ரூவல் கான்செப்ட தான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம முதல்ல கான்செப்ட் அந்த பேசிக்க தரோ ஆயிடணுமா. அடுத்தது இந்த மாதிரி பிராக்டிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு வரும்போது நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த கான்செப்ட் இதுக்கு ஆப்டா இருக்குமா, இது ஏன் ஆப்டா இருக்கு, இது ஏன் ஆப்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்.
ஓகே ஓகேங்களா? ஆண்டி. இப்ப அடுத்தது பாருங்களேன். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபிக்ஸட் அசெட்ஸ் இஸ் வெரி ஹை as compared to their book value and the directors are interested to show the fixed assets at their current market price. இது வந்துட்டு அஹ், ஆஹ், இது வந்து ஆக்சுவலா வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு புக் வேல்யூவை தான் மெயினா கன்சிடர் பண்ணுவாங்க, ஒரிஜினல் வேல்யூவை தான். ஓகேங்களா? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ் இஸ் வெரி ஹை as compared to their book value and the directors are interested to show the fixed எந்த asset. இது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட் இருக்குல்ல, அதான் இல்ல என்ன எந்த சென்டென்ஸ் ஆண்டி படிக்கிறீங்க? சிக்ஸ்த் ஓகே ஓகே ஆண்டி. மார்க்கெட் அப்ப வேல்யூ அது ஆஃப் படிச்சாதானே அது நீங்க அந்த படிச்சாதானே ஆண்டி. கான்செப்ட, ஆமா, நம்ம கான்செப்ட ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம முதல்ல அந்த கான்செப்ட்ல தரோ ஆயிடணுமா, படிச்சு அப்ப வச்சுக்கணும். அது படிச்சுட்டு வந்து இது படிச்சுட்டு வந்துட்டு இதை ரிலேட் பண்ண ஆரம்பிக்கணும், நம்ம ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது உங்க கொஸ்டின் பேப்பர்ல உண்மையிலே இதெல்லாம் ரெக்வயர்டா, இந்த மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் எக்ஸாம்ஸ்லலாம் கேட்குறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த அது மாதிரி எப்படி ஆண்டி கொஸ்டின் தெரியும்? இருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாவது பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்குங்க, நம்ம சீனியர்ஸ் கிட்ட இருந்து ஓகே அந்த மாதிரி. இல்ல வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் நடத்தும் போது இன்னும் நம்மளுக்கு நல்லா ஃபெமிலியர் கிடைக்கும், என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது வந்து நெட்ல அவைலபிளா இருக்கா, இல்ல சீனியர்ஸ் கிட்ட வாங்க முடியுமான்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி வாங்குங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருந்ததுன்னா கான்செப்டையும் படிச்சு ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸும் எப்படி நம்ம வந்து அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நுழைக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஆண்டி ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து டைரக்டா கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி கண்டிப்பா கஷ்டமா தான் கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ஆமா, இன்னொன்னு வந்து கேட்கலாம். இப்ப நீங்க சொல்றத வச்சே நான் வந்து எழுதலாமா ஆண்டி சென்டென்ஸ் ஃப்ரேஸ் பண்ணி? ஆமா, ஆமா, அப்படியே நீங்க சென்டென்ஸா எழுதலாம்.